ஹாய் எவ்ரிவான். கொல்கத்தா ரேப் அண்ட் மர்டர் இஷ்யூ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்க்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் மன வலிமை இல்லாமல் இருக்கீங்களோ தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக சாவடிச்சிருக்காங்க அந்த பெண்மணியை. அந்த பெண் ட்ரைனிங் டாக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மோமிதா டெப்நாத். இவங்களுக்கு வந்து வயது வந்து 31 வயசு தாங்க ஆகுது. இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் பிஜி ட்ரைனிங் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி செமினார் ஹாலில் ஜூனியர் டாக்டரோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு ஜூனியர் டாக்டர்லாம் வந்து வேலைக்கு வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் தனியாக இருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அதிகாலை 3:30 மணி போல் அந்த காலேஜுக்கு என்டர் ஆகிறான், செமினாருக்குள்ளே வரான். அந்த பெண்மணி ரெஸ்ட் எடுத்துருக்கும் போது அவங்கள என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியை மூஞ்சிலே வந்து குத்துறான். இந்த கண்ணாடி பட்டு கண்ணாடி சில்லி கண்ணுக்குள்ளே போய் அவன் வேதனை துடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்ணி அவங்கள ரேப் பண்ணுறான். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சைக்கோவாக போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்கான். கொலை மட்டும் பண்ணலங்க, ரேப்பும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா 4:45 போல் அந்த காலேஜ்லேருந்து அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அவன் பேர் என்னென்னா சஞ்சய் ராய். அந்த சைக்கோ சஞ்சய் ராய் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் சிவிக் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மாத வருமானம் 12,000 ரூபா கொடுத்துட்டு வராங்க. ஒரு காலையில் 7 மணிக்கு அந்த செமினார் ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அரைக்குறை ஆடைகளோட அவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லா டாக்டர்ஸும் வராங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சில மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் வராங்க. உள்ளே வந்து என்னென்ன க்ளூ கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அந்த டைமில் அந்த பெண்மணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா எல்லா கேமராவையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அப்போ தான் ஒருத்தன் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறான் 4 மணிக்கு. 4:45 அங்கேருந்து கிளம்பிடுறான். இதை வந்து நோட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேஷண்ட் இருக்காங்க, எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் ரூமுக்கு போகிறாங்க. அவன் ரூமுக்கு போய் அங்கே ஏதாவது க்ளூ கிடைக்குதான் பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா, எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சி எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கான். ஒரு திருடன், ஒரு கொலை பண்ணுறவன் கண்டிப்பாக வந்து ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிடுவான். அதுதான் இங்கே நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் செப்பலில் பார்த்தீங்கன்னா ரத்த துளி இருந்திருக்கு. இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அந்த பெண்மணியோட ரத்தம்னு சொல்லி. அதுக்கப்புறம் உறுதி செஞ்சுட்டாங்க இவன் தான் வந்து கொலைக்காரன்னு சொல்லி. இவனை கூட்டிகிட்டு போய் துரி விசாரிச்சதில் அவனும் ஒத்துக்கிட்டான், நான் தான் பண்ணேன்னு சொல்லி. என்ன ட்விஸ்ட்டுனா, இந்த போலீஸ் கேஸை வந்து சிபிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு ஆள் தான் பண்ணாங்களா இல்லை கேங்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்லேருந்து வேறு யாராவது வந்து சம்மந்தப்பட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிஐ கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு டாக்டரே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிட்டார். இந்த அளவுக்கு சைக்கோத்தனமான ஒரு மனுஷெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி சாவடிச்சிருக்காங்க அந்த பெண்மணியை. நமக்கு நார்மலாக கை உடைஞ்சாலே வந்து தாங்க முடியாது காம நேரம். இவங்க என்னென்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து சில்லியாக எடுத்திருக்காங்க, கழுத்தை உடைச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்து முதுகு எலும்பு தண்டை உடைச்சிருக்கான், கவட்டை உடைச்சிருக்கான். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அது சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கடிச்சு வச்சுருக்கான் உடம்பு ஃபுல்லாக. ஒரு மனுஷன் ஒரு மிருகத்தை விட மோசமானனா இவனாக தான் இருப்பாங்க. மிருகம் கூட ஒரு வாட்டி கடிச்சிட்டு விட்டுரும். இவன் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். அந்த ஒரு பெண்மணியை ஒரு சைக்கோத்தனமாக சாவடிச்சிருக்கான். இது வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்கவும் முடியாது. நம்மளாலே வந்து இது யோசிக்க முடியலன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் இப்படி இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த பெண்மணி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த டைமில்.
இது ஒரு மோசமான விஷயங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி தான் எல்லோரும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆசிஃபா நிர்பயான்னு சொல்லிட்டு ரேப் மர்டர் கேஸுக்கு வந்து ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கிடச்சி தான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆசிஃபா மேட்டரில் ஆஃப்டர் சம் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி வர வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா மாலையை போட்டு வர வைக்கிறாங்க ஜெயிலின் வெளியில். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்தியா வந்து அன்சேஃப் கண்ட்ரி தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒரு பெண்ணிடம் அனுமதி இல்லாமல் அவங்கள டச் பண்ணாலே அவங்க தண்டனை வந்து ரொம்ப சிவியராக கொடூரமாக இருக்கும். அது ரேப்லாம் பண்ணிட்டா வித்தின் 1 or 2 டேஸில் அவங்கள வந்து சாவடிச்சிடுவாங்க. எப்படிலாம் சாவடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ஒரு ரூல்ஸு. சவுதி எடுத்துக்கோங்க, அவங்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டி வச்சு பொதுவான காமனான இடத்துல வச்சு அவங்க தலையை கட் பண்ணுவாங்க. துபாயில் பார்த்திங்கன்னா தூக்கில் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ஃப் கண்ட்ரிலையும் வந்து கொடூரமான சாவதை கொடுப்பாங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஈஸியாக பொலிட்டிக்கல் பவர் வச்சு வெளியே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லைனா காசு கொடுத்து வெளியே வந்துடுறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வாட்டி ஒரு கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்தா தான் அடுத்த முறை கண்டிப்பாக நடக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த மாதமே இதே மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வரும். சஞ்சய் ராய் அவனுக்கு வந்து எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கட்டி வச்சு சித்திரவதை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும். எப்படிலாம் சாவடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விரலாக வெட்டணும், கத்தி வச்சு நறுக்கும் குத்தணும். இந்த மாதிரி சைக்கோத்தனமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை சாவடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. கடைசியில் அங்கே கல்ஃப் கண்ட்ரியில் வந்து எந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அங்கே எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் மோமிதா. பாய் பாய், வரட்டா.